ஸோ இன்றைக்கி வந்து ஹேர் வாஷ் டே தான். ஹேர் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னாவே நான் யூசுவலி எந்திரிக்கிறத விட 1 ஹவர் இல்லைன்னா 45 மினிட்ஸ் முன்னாடி எந்திரிப்பேன். அப்போ தான் கரெக்டாக ஆஃபீஸ் போக முடியும். ஃபஸ்ட்டு எழுந்த உடனே ஆயில் வச்சுட்டு நல்லா ஸ்கேல்ப்புக்கு வந்து 20 to 25 மினிட்ஸ் நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த டேவே அடடட செம்மையாக ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும். அப்படியே எனர்ஜியாகவும் இருக்கும். எப்போவுமே தலை குளிச்சுட்டு சன்லைட்டில் தான் வந்து உணர்த்துவேன். இன்றைக்கி வந்தால் சன் இருக்குது, ஆனால் வந்து அந்த அடிக்குது, அப்படியே வெயில் பயங்கரமாக அடிக்கும் அப்படின்னு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு உள்ளே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஆல்ரெடி தலை குளிச்சு லேட் ஆனதுனால வீட்டில் கிளம்ப டைம் கிடையாது. எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் போட்டுட்டு ஆஃபீஸ் ரெஸ்ட் ரூமில் போய் ரெடி ஆகிக்கலாம் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது வந்து நேற்று கட்டின பூ தான். அப்படியே நான் நேற்று சொன்ன மாதிரியே மூடி வச்சனால பயங்கரமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரியே இருக்குது. எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, எந்த வாடலும் இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வண்டியில் போகிறனால எப்படியும் ஹெல்மெட் போட்டால் வண்டி தலை களைஞ்சு போயிடும். அதனால் நான் தலை சீவவே இல்லை. ஹெல்மெட் போடுறனால என்னன்னு தெரில, முன்னாடி கொஞ்சம் சொட்டை விழுந்த மாதிரி இருக்குது. இது எதனால அப்படின்னு உங்களுக்கு கமெண்ட்டில் தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள். ஏதாவது டிப் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.